வணக்கம். 2 சாட்டர்டே வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம். மார்னிங் 10:30 to தோ நம்ம வந்து 1.5 மணி நேரம்னு சொன்னோம். ஒரு தடவை வந்து ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ் ஆச்சு. அடுத்த தடவை ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 3 ஹவர்ஸ் ஆச்சு. போன தடவை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. வி டிஸ்கஸ் லாட் அபவுட் செக்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு 7, 8 ஸ்டாக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் குரூப்ல கூட வந்து சொல்லியிருந்தாங்க. 2 விஷயம். ஒன்னு, டைமிங் வந்து முடிஞ்சால் நீங்க வந்து ஈவினிங் வைங்க ஒன்று. ரெண்டாவது வந்து சில பேர் வந்து சண்டே அன்னைக்கு வைங்கன்றது கேட்டிருந்தாங்க. எஸ், சண்டே அன்னைக்கு வைக்கலான்றது பிளான் இருக்கு. இந்த சண்டே வேணாம், அடுத்த சண்டே நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த வாரமும் அதே 10:30 to 12:30 அந்த ஜோன்லயே வந்து நம்ம வைக்கலாம் ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் பிளான் பண்ணியிருந்தோம். சில டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால அது தள்ளி வச்சிருக்கேன். அண்ட் இந்த வாரம் அந்த குரூப்பை வந்து ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட்ல, செகண்ட்ல, தேர்ட்ல 3 குரூப்லயுமே வந்து வந்தவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நிறைய விஷயத்த வந்து மோர் ஆஃப் ஒன் வே கம்யூனிகேஷனா இருக்கும். நீங்க எனக்கு மெசேஜ் போட்டாலும் அதை அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நான் பதிலா போடுறேன். ஸோ தட் நான் போடுற பதில் வந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அந்த குரூப்ல வந்து சப்போஸ் 300 பிளஸ் பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் நிறைய கேள்விகள் இருந்தால் அது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு மோர் ஆஃப் அட்மின் பேஸ்டா தான் இருக்க போகுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி எப்படி பண்ணலான்றது லாஜிஸ்டிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த சாட்டர்டே ப்ரோக்ராம் நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சால் சேம் வே கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்க. இல்ல எங்களோட யூபிஐ பேமெண்ட் மூலமா பண்ணலாம். இல்ல டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் நீங்க பண்ணலாம். பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் பிளஸ் யுவர் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்பிடலாம். 9444468888 பிளஸ் கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிடுங்க. இது பண்ணும் போதும் எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்புறதுக்கு ப்ராபப்ளி சில இஷ்யூஸ் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும்போது எரர்ஸ் வந்துட்டு இருக்கு. எங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஹெச்டிஎஃப்சிலையும் ப்ராப்ளம் இருந்துச்சு, பேடிஎம்லையும் ப்ராப்ளம் இருக்கு. வி ஆர் ட்ரைங் டு டை அப் வித் தேர்ட் பார்ட்டி சொல்யூஷன்ஸ், ரேசர் பிரைமரி. பட் ஆர்பிஐ ரூல் பிரகாரம் ஆல் திஸ் பேமெண்ட் கேட்வேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து கிளைண்ட்ஸை வந்து டேக் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னால கொஞ்சம் டைம் பிடிக்கும் அந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ண. பட் அது வரைக்கும் நம்ம பொறுமையா போகலாம். அண்ட் டெஃபினட்டா இந்த சாட்டர்டே இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். புது மந்த் கான்ட்ராக்ட்ல வாங்க, நம்ம எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷன்ஸ் இருக்கும், ஹெல்தி டிஸ்கஷன்ஸ் இருக்கும். லாஸ்ட் 2 செஷன்ல அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும் ஹவு பாசிட்டிவ் இட் வாஸ். அண்ட் டெஃபினட்டா ஒரு இன்ட்ராக்ஷன் நல்லா இருந்துச்சு. வாங்க மீண்டும் இந்த சாட்டர்டே இன்னைக்கு ஒரு சந்திப்பு வச்சுக்கலாம். நேத்து நம்ம மார்க்கெட் பத்தி ஒரு அனலைஸ் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்கும். நேத்து வந்து நடந்தது அந்த 200 பாயிண்ட்ஸ் வந்து ஷார்ட் கவரிங் சொல்லியிருந்தோம். சில நேர்கள் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, யூடியூப்லேயே கமெண்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு பேர் தெரியல, ஞாபகம் இல்லை. சார் நீங்க வந்து லாஸ்ட் வந்து 1000 பாயிண்ட்ஸாவே வந்து ஷார்ட் கவரிங் தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எஸ், அப்படிதான் வந்து மார்க்கெட் ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ ரியல் ரேலின்ற மாதிரி வரல. ரேலின்றது எப்படி இருக்குன்னு சொன்னால் கம்ஃபர்டபுளா வந்து இதுதான் ரேலின்ற சொல்ற லெவல்ல இருக்கணும். ஷார்ட் கவரிங் நேத்து, இன்னைக்கு வந்து மந்த் எக்ஸ்பைரி. ஸோ நேத்தே வந்து அந்த டிராமா முடிஞ்சிருச்சு. ஸோ நேத்து நீங்க வந்து எடுத்து பாருங்களேன், பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு போட் 700 பாயிண்ட்ஸ் வந்து மேலே ஏறிச்சு. ஏன் ஏறிச்சு? எல்லா பிரைவேட் செக்டர் பேங்க்ஸையும் வந்து ஷார்ட்ல வச்சிருந்தாங்க. ஸோ ஷார்ட்ல வச்சவங்க எல்லாத்தையும் ட்ராப் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, மேலே இழுத்துட்டு போவாங்க. அண்ட் நேத்து அதான் நடந்தது. ஸோ ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் நீங்க எடுத்து பாருங்களேன், நேத்து யாரெல்லாம் ரேலி கொடுத்தாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் அடி வாங்கின ஸ்டாக்ஸ், ரைட்? ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, இது மாதிரி ஸ்டாக்ஸ் தான். இவங்கெல்லாம் யாரு? அடி வாங்கின ஸ்டாக்ஸ். ஸோ ஷார்ட் கவரிங் இருக்க தானே செய்யும். ஸோ ஷார்ட் கவரிங் எப்படி நம்ம பார்க்குறோம் நம்ம சொன்னால், நான் வந்து எவ்ரி 3 மினிட்ஸ்க்கு ஒருத்தர வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ப்ரைஸ் ஏற ஏற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆகிட்டு இருக்கான்றதை நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு லெவலுக்கு மேலே மறுபடியும் வந்து லாங் பில்டப் வந்து ஆரம்பிச்சிருக்கும். ஸோ எப்பயுமே வந்து அதுதான் கண்ணுக்கு தெரியும். முன்னாடி ஏன் அந்த பிரேக் அவுட் வந்துச்சு, மெயின்லி இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஷார்ட் கவரிங். நேற்று வந்து இன்னொன்று ஒரு ஆப்ஷன் டேட்டாஸ் நம்ம கொடுத்துருந்தோம். 20,200ல ஹையஸ்ட் கால் ரைட் ஆயிருக்கு அண்ட் 20,000ல ஹையஸ்ட் புட் ரைட் ஆயிருக்கு. அண்ட் புட் சைட்ல ஹெவியா ரைட் பண்ணிருக்கு. ஸோ பாட்டம் சைட்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப என்ன ஆச்சு, யாரெல்லாம் கால் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்களோ, அது செல் பண்ணியிருந்தாங்களோ அவங்க அது ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டாங்க. தென்
புட்டு வந்து ஏறிட்டு தானே இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாருக்கும் ஆசை புட்டுல வந்து செம்ம கோடி ஆயிடலான்றது. பட் அது நடக்கல. உளுந்தது வந்து ஸ்லோவா உழுவும் போதும் எப்பயுமே வந்து வொலட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. மார்க்கெட்ல வொலட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகலன்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கா டைம் டிகே ஒன்று, இன்னொன்று வந்து வொலட்டாலிட்டி, இது ரெண்டுமே வந்து பஞ்சர் ஆச்சுன்னு சொன்னால் உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியம் காலி. ஸோ மார்க்கெட் கீழே வரும்போது கூடயும் டெஃபினட்டா வந்து ப்ரீமியம் வந்து ஏறல. ஒரு ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு தெரியும் அரௌண்ட் 2020 அந்த ஜோன் வரைக்கும் வந்துச்சு. ஆனாலும் உங்களோட புட் ஆப்ஷன் அந்த அளவுக்கு ப்ரீமியம் ஏறல. மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி மேல போகும்போதும் புட்டு ரைட் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ராக்டிக்கலி இன்னைக்கு ஆப்ஷன் ரைட் பண்ணவங்க கால் சைட்ல இருக்கிற கால் சைட்ல ரைட் பண்ணவங்களும் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. புட் சைட்ல ரைட் பண்ணவங்களும் ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக மொத்தம் ஆப்ஷன் வாங்கினவங்களுக்கு வந்து நஷ்டம் இருக்கு. நான் எப்பயுமே வந்து இந்த ஆப்ஷன் ரைட்டர்ஸ் சரி, அதுவே மாதிரி ஆப்ஷன் பையர்ஸும் சரி, உங்களுக்கு அந்த கான்செப்ட், மறுபடியும் நான் சொல்றேன், ஸ்ட்ராட்டஜி நான் பேசவே இல்லை. ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. கான்செப்ட் என்னதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நீங்களே வண்டி ஓட்டிட்டு போலாமே. வண்டியில இருக்கிறது என்ன, 4 ஐட்டம் தான், 3 ஐட்டம் தான். பிரேக்கு, கிளச்சு, ஆக்சிலரேட்டர், ஸ்டீரிங். இந்த 4 தவிர வேற என்ன இருக்கு? இது கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே அழகா வண்டி ஓட்டிட்டு போயிடலாம். நீங்க வந்து மாருதிக்கு தனியா, பென்ஸுக்கு தனியா, இதுக்கு தனியான்றது ஓட்டணுன்ற அவசியம் இல்லை. ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட், ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்றவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் தான் கத்துக்கிட்டு வராங்க. அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இப்படி காலி பண்ணிடலாம். சரி, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் இதுதான். ஸோ நேத்தே வந்து டிராமா முடிஞ்சிருச்சு. டிசம்பருக்கான புது கான்ட்ராக்ட்ஸ் வந்து நாளையிலேருந்து டிராமா ஆரம்பிக்கும். ஸோ நவம்பருக்கான டிராமா நேத்தே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு மோர் ஆர் லெஸ் இட் வாஸ் மோர் ஆஃப் எ ரிலாக்ஸேஷன் தான் ஓடிட்டு இருந்துச்சு. நீங்க வந்து ஆப்ஷன் டேட்டாஸ் அகெயின் நான் டிசம்பர் 7th ஆப்ஷன் டேட்டாஸ் நான் கொடுக்குறேன். ஸோ நேத்து என்ன சொல்லியிருந்தேன், அதாவது நவம்பர் 30th ஆப்ஷன் டேட்டா 20,200ல ஹையஸ்ட் காலும் 20,000ல ஹையஸ்ட் புட்டும் நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்த வாரத்துக்கு என்ன, அடுத்த வாரத்துக்கு வந்து அதாவது டிசம்பர் 7 கால்ல வந்து 20,400ல வந்து ஹையஸ்ட் காலும் அண்ட் புட்டை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் புட் வந்து 20,000ல ஹையஸ்ட் புட் ரைட் ஆயிருக்கு. அண்ட் மோர் டுவர்ட்ஸ் புட் சைட்ல தான் வந்து இருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 96,000 எக்ஸ்ட்ரா புட்டு வந்து ரைட் ஆயிருக்கு. சரி, இப்போ மேட்ருக்கு வரலாம். நம்மளோட மோர் ஆர் லெஸ் டார்கெட் 20,485 நம்ம வந்து பிளான் பண்ணி இருக்கிறது வரும்ன்றது நம்ம எதிர்பார்க்கிறோம். அஸ்யூமிங் ரைட். நாளைக்கு விட்டுருங்க, நாளைக்கு வந்து ஒரு சின்ன வொலட்டாலிட்டி இருக்கும். மண்டே அன்னைக்கு, சண்டே அன்னைக்கான ரிசல்ட் மண்டே அன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போதே ஒரு ஜர்க்கு கொடுக்கும். மேபி 300 பாயிண்ட்ஸ் அப் ஆகுமா ஒரு கேள்வி இருக்கு. நாளைக்கு என்ன ஆக போகுதுன்றது நம்ம பார்க்கணும். பிளஸ் மண்டே அன்னைக்கு என்ன ஆக போகுதுன்றது நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளோட டார்கெட்டுக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கும் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 350 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து தூரத்துல இருக்கிறோம். இந்த 350 பாயிண்ட்ஸ் 2 ட்ரேடிங் டேஸ், 3 ட்ரேடிங் டேஸ் ஆர் 4 ட்ரேடிங் டேஸ்ல அச்சீவ் ஆகுதான்றது வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எப்படி வேணா எடுத்துக்கலாமே, ஒரு விளையாட்டுன்னு எடுத்துக்கலாமே. டெஃபினட்டா இதை வந்து யாராச்சும் இதை வந்து சூதாட்டம் சொன்னால் நான் ஏத்துக்க மாட்டேன். இட்ஸ் அ நம்பர் ஒன்னு. ரெண்டாவது வந்து இட்ஸ் அ சயின்ஸ். உங்களுக்கு அந்த ஆட்டம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டா அந்த ஆட்டத்தை விளையாடலாம். நான் வந்து ஒரு பெரிய பிளேயர் கிடையாது. பட் மார்க்கெட்டை வந்து ஓரளவுக்கு வந்து அனலைஸ் பண்ண முடியுது. நான் ப்ரிடிக்ஷன்ற வார்த்தை நான் சொல்ல, அனலைஸ் பண்ண முடியுது. இந்த ஹோல் கேம் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ். நம்மளுக்கு இருக்கிற டேட்டாஸ் வச்சுட்டு என்ன நடக்கும், அந்த ப்ராபபிலிட்டிஸ் தான் நம்ம வந்து பார்க்கறது. இந்த ப்ராபபிலிட்டிஸ்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு சாதகமா இருக்குன்றது நம்ம பார்க்கணும். இதுல சில பேர் கமெண்ட்ஸ், சார் நீங்க 42,000 சொன்னீங்க, அது என்ன ஆச்சு, 8,000 வருதுன்னு என்ன சொல்லியிருந்தீங்க. ஓகே, இட் வாஸ் அ லாங் டேர்ம் சைக்கிள்ல நம்ம வந்து சில விஷயங்கள் பேசணும். ஒன்று, நான் சொல்ற மாதிரி மார்க்கெட் நடக்காது, நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. மார்க்கெட் எங்க போயிட்டு இருக்குன்றது நம்ம அது எதிர்பார்த்து தான் போறோம். ஸோ ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்டை நாங்க ப்ரிடிக்ட் பண்றதுன்றது ஒண்ணு. அந்த ப்ரிடிக்ட் பண்ணும் போது உங்களோட கன்விக்ஷன் லெவல், அதாவது இது வாங்கலாம், அந்த ப்ராபபிலிட்டிஸ் தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்படி நடக்கலாட்னா அதுக்கு தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நான் இந்த ப்ராபபிலிட்டி தியரி மறுபடியும் நான் டச் பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம்.
பைக் ஓட்டிட்டு போறோம், நம்ம ஹெல்மெட் போட்டுக்கிறோம். ஏன் ஹெல்மெட் போடுறோம்? கீழே விழுந்தால் அடிப்படாத இருக்கிறதுக்கு, இல்ல அடிப்பட்டதை வந்து மினிமைஸ் பண்றதுக்கு. இதான் வந்து பேஸ். ஆனால் நான் பைக் ஓட்டுறது எப்படியா இருந்தாலும் நான் கீழே விழுவ மாட்டேன்றது எத்தனை பேர் திமிர்ல வண்டி ஓட்டிட்டு போறாங்க? அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். நம்ம ப்ராபபிலிட்டி தியரியில இப்படி வரலாம்ன்றது நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் பண்றோம். ஒண்ணு. அப்படி வரலாட்னா என்ன பண்றோம்? நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்ல ஸ்டாப் லாஸ் நம்ம போட்டுட்டு வரோம். இது ஒண்ணு. ரெண்டாவது, நம்மளோட ப்ராபபிலிட்டிஸ் எவ்வளவு தூரம் கரெக்ட்ன்றது நம்ம பார்க்கணும். நம்ம பண்றதுல 50% சக்சஸ் ஆனாலும், மறுபடியும் நான் சொல்றேன், 50% நீங்க சக்சஸ் ஆனாலும் நீங்க சூப்பர் டூப்பர் ஹிட், ரைட்? மீதி இருக்கிறது வந்து ப்ராபபிலிட்டி தியரி தான். ஏன்னு சொன்னால் எப்பயுமே ட்ரேடு வந்து எடுக்கிறது வந்து மினிமம் 1:2 எடுப்போம். அப்ப ஸ்டாப் லாஸ் 10 ரூபான்னு சொன்னால் டார்கெட் 20 ரூபா இருக்கும் மினிமம், ரைட்? அது 20 ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். என்னோட பழைய வீடியோஸ் எல்லாமே எடுத்து பாருங்க. மோஸ்ட்லி 1:3 1:4 தான் நான் வந்து ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ லாஸ் ஆச்சுன்னா 10 ரூபா, லாபம் வந்துச்சுன்னா 30 ரூபா இல்ல 40 ரூபா. இது ஒண்ணு. ரெண்டாவது, ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, ஈகோ மார்க்கெட்ல இருக்கவே இருக்கக்கூடாது. மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன், மார்க்கெட்ல ஈகோ இருக்கவே இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் மார்க்கெட் சுப்ரீம். மார்க்கெட் வந்து ஒரு பெரிய சக்கரம். அந்த சக்கரத்துல அது சக்கரத்தோட நீங்க போறதா வந்து புத்திசாலித்தனம். இல்ல சொன்னால் அதோட உங்க வேலை காலி. ஒண்ணு. ரெண்டாவது வந்து மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் ரைட். நீங்க ப்ரிடிக்ட் பண்றீங்க மார்க்கெட் இப்படிதான் போகணும், எல்லாம் கரெக்ட். பட் மார்க்கெட் இஸ் சுப்ரீம். மார்க்கெட் கீழே படிஞ்சிட்டு போறதுதான் புத்திசாலித்தனம். ஒண்ணு. ரெண்டாவது, மார்க்கெட்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம் உங்க பணம். உங்க பணம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பணத்தை வச்சு எக்ஸ்ட்ரா பணம் பண்ண முடியும். மறுபடியும் நான் சொல்றேன், உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுனால் மார்க்கெட்ல எக்ஸ்ட்ரா பணம் நீங்க பண்ண முடியும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்ரி டே இருக்கும். நீங்க எனி கிவன் டைம், மறுபடியும் நான் சொல்றேன், அட் எனி கிவன் டைம் என் ஆஃபீஸ்க்கு வாங்க, நான் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு 10 ஸ்டாக் நான் எடுத்து கொடுக்க முடியும். இம்மீடியட் ட்ரேடிங்க்கு 10 ஸ்டாக் வேணுமா, நான் எடுத்து கொடுக்க முடியும். இதான் வந்து இந்த விஷயத்துல வந்து நான் திமிர்ல இருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ், டேட்டா அண்ட் செட்டப், இது மூணுமே வந்து இருக்கு. ஸோ டெஃபினட்டா அட் எனி கிவன் டைம் நீங்க எந்த டைம்லன்னு வாங்க, லைவ்ல உட்காந்துட்டு நான் வந்து உங்களுக்கு 10 ஸ்டாக் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ மார்க்கெட்ல ஐடென்டிஃபைங் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டா எப்பயுமே வந்து எடுத்துட்டு வந்துட முடியும். என்ன இம்பார்ட்டன்ட்? உங்களோட பணம், உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். வித் திஸ் ஸ்மால் அட்வைஸ்னு வச்சுங்க, இல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றதுன்னு வச்சுங்க, எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் மாசத்துல வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 12 பேத்துக்கு வந்து நான் கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஸ்பெண்ட் டைம் கவுன்சிலிங் ஃபார் அதர்ஸ். இன்னைக்கு டேட்ல மார்க்கெட்ல ஹோல் ஹார்ட்டடா ஜென்யூனா வந்து அட்வைஸ் பண்றதுக்கு யாருமே கிடையாது. வரவங்களுக்கு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெஃபினட்டா மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். ரெண்டாவது வந்து பணம் பண்றது ஈஸி. ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் பண்றது பயங்கர ஈஸி. பட் நீங்க கத்துக்கிட்டு வந்து பணம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் 2 விஷயத்துலயுமே நான் வந்து பேசியிருக்கிறேன். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியும் பேசியிருக்கிறேன், ஷார்ட் டேர்ம்ல பத்தியும் நான் பேசியிருக்கிறேன், ஸ்டாப் லாஸோட இம்பார்ட்டன்ஸ் பத்தியும் நான் பேசியிருக்கிறேன். ஸ்டாக் இவ்வளவு தூரம் நம்ம பேசியாச்சு. ஸ்டாக் நான் கொடுக்கறதெல்லாம் நல்லா இருக்காது. நான் இன்னைக்கு வந்து ஒரு 3 ஸ்டாக் பத்தி நான் பேசுறேன். ஒரு நல்ல கரெக்ஷன்ஸ் ஆயிட்டு ரிவர்சல் ஆகி நிக்குது. இந்தியா புல் ஹவுசிங் ஃபைனான்ஸ், இது வந்து இன்னைக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. ஒரு நல்ல வால்யூமோட ஒரு 5% பிளஸ் அப் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆன லெவல் வந்து 204, சம்வேர் அரௌண்ட் 185 188 அந்த லெவல்ல வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் ஃபார் இமீடியட் டார்கெட் ஆஃப் 234. ஸோ கீழே வந்து ஒரு 15 ரூபா நம்ம கொடுத்துருக்கிறோம், 15-20 ரூபா. அப்சைட்ல வந்து நம்ம 32 rupees அப்சைட் கொடுத்துருக்கிறோம். மோர் ஆன் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஒன்னு. ரெண்டாவது வந்து ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, ரைட்? இந்தியா புல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ப்ராபப்ளி ஒரு 1 வீக்குள்ள வந்து இந்த டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா நம்ம பேசுறது வந்து ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா நம்ம ஆல்மோஸ்ட் 24-25 லெவல்ல இருந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி வந்தோம். 64-65ல நம்ம எக்ஸிட் பண்ணோம். ஒரு கரெக்ஷன்ஸ் வந்துச்சு. கரெக்ஷன் வந்து ஒரு 52-53 rupeesல வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆகி ரிவர்சல் ஆயிருக்கு. நம்ம இன்னும் கூட கொஞ்சம் கீழே நம்ம பிடிச்சிருக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்ப கரண்ட் பிரைஸ் என்னது? அரௌண்ட் 59-70
அந்த லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு 5980 க்ளோஸ் ஆயிருக்கு. இதோட இமீடியட் டார்கெட் ப்ராபப்ளி இந்த வருஷ கடைசிக்குள்ள நீங்க வச்சிங்களேன் 72 ருபீஸ்ல இருக்கு. டவுன் சைடு ரிஸ்க் எவ்வளவு இருக்கு? நீங்க 55ல ஸ்டாப் லாஸ் போடுங்க. இல்ல இன்னொரு 2 ரூபா தள்ளி 52ல வந்தா கூட நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. பட் அப்சைட்ல வந்து we are talking about 72. So probable we are talking about 43% upside target. ஒன்னு. தேர்ட் ஸ்டாக் நம்ம ஏற்கனவே நம்ம டிசைட் பண்ணது டிஸ்கஸ் பண்ணது ஏச்சர் மோட்டார்ஸ். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 3900 லெவல்ல வந்து நான் பை போட்டிருந்தோம். அண்ட் இன்னைக்கு ஒரு 2 நாள் கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து அப்சைடு வந்திருக்கு. இன்னைக்கு வந்து 3890ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இமீடியட் டார்கெட் 4400. அதுக்கான ஸ்டாப் லாஸ் சம்வேர் அரௌண்ட் 3700 லெவல்ல வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இது 3 ஸ்டாக்குமே ரொம்ப நல்ல ஸ்டாக். ஏச்சர் மோட்டரும் பை திஸ் இயர் எண்ட் இல்ல ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரி உங்களுக்கு வந்து இந்த டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மறுபடியும் நான் சொல்றேன், மார்க்கெட்ல ஐடென்டிஃபைங் எ ஸ்டாக் அண்ட் அட் எனி கிவன் டைம் நம்ம பண்ண முடியும். ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பஞ்சமே கிடையாது. அது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்கட்டும், இல்ல ஆப்ஷன் பையிங்கா இருக்கட்டும், இல்ல ஆப்ஷன் செல்லிங் ரெண்டுலயுமே இருக்கட்டும், இல்ல ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், இல்ல கேஷ் மார்க்கெட் ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஆல் கிவன் டைம் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் மார்க்கெட் எப்படி வேணாலும் இருக்கட்டும், மார்க்கெட் செம்ம ஃபாலிங் மார்க்கெட்டா இருக்கட்டும், டெஃபினட்டா அந்த இடத்துல கூட உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ வித் திஸ் ஸ்மால் நோட், மந்த் அண்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து நாளைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு கேம்பிள் பண்ண வேணாம்ன்றது நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறன்றவங்க ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வாங்குங்க. மண்டே அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். பட் ஞாபகம் வச்சுங்க, கேப் அப் ஆகலாம், இல்ல பெரிய கேப் டவுன் ஆகலாம். ரெண்டுல எது வேணாலும் நடக்கும், டிபெண்டிங் ஆன் 3rd டிசம்பர் ரிசல்ட்ஸ். ஸோ இது மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா டிசிஷன்ஸ் எடுக்கிறது புத்திசாலித்தனமா இருக்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. உங்க சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் போடுங்க. நன்றி, வணக்கம்.